சங்குப்பூ துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு சங்குப்பூ எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்க அந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்துடலாம். வெறும் பூ மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம்பருப்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, அடுத்தது ஒரு சின்ன இஞ்சி துண்டு, அதுக்கு அடுத்தது பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒன்றா நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சங்குப்பூ ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. கலர் மாறக்கூடாது, சங்குப்பூ கலர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கடாயில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையலை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியான சங்குப்பூ துவையல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.